போறோம் நாங்க. பக்கத்துல வந்து ரம்பு. உள்ளத்தில் பிரவாகிக்கிறது. நன்றி என்னும் அந்த நாத படை இப்பொழுது எம்பெருமாட்டியோடு நாதத்தில் நாம் வணங்கிவிட்டோம். ஓம் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பதிவு செய்வதிலும் விரைந்து சென்று அவர்கள் செய்துகளுக்கும் தேர் சுற்றி வரும் பொழுது இடையிடையே நீங்கள் பூஜை கட்டுகளோடு பூஜை செய்வது இந்த சிறப்பு அம்சங்கள் ஆலய அலங்காரமாக ஏற்பாடாக இருக்கும். மக்கள் பிரதாபடுத்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பலன் கருதி செய்கிற பூஜைகளில் உன்னதமான கிராமிய பூஜையாக கோவிலுக்கு வர முடியாதக்கூடிய அந்த நிவர்த்தி பரிவர்த்தன பூஜை என்று செய்து கொண்ட வாழ்ந்திருக்கிறது என்பதையும் நான் எங்கள் ஆகம வழிகளும் உள்ள முன்னோர்கள் காட்டிய வழியில் உணர்ந்து இருக்கின்றோம். நிற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது கத்திரி கலைஞர்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு இடம் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த சன்னிதானத்தை மகா உன்னதமான சன்னிதானமாக பொலிவாக அமைப்பதற்கும் வருகின்ற மகா கும்பாபிஷேகத்தினுடைய பங்குதாரர்களாக நாம் இருக்கிறோம் என்பதையும் இன்றைய புண்ணிய கடையில் சென்று நீங்கள் அர்ச்சனை பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறிந்திருக்கின்றோம். அடியார்களே, இந்த ஆலயம் என்று இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் நீங்கள். ஆகவே அடியார்களே, இப்பொழுது ஆலயத்துக்கு முன்பாக மணிமண்டல வேலைகள் ஆரம்பிக்கிறோம். ஆகவே அதற்கான செலவுகள் அதிகம். அதற்காக உங்களை நாங்கள் நாடி வைக்கின்றோம். அடியார்களே, உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வாரி வழங்கினால் இங்கே ஆலயத்துக்கு அருகில் அர்ச்சனை கடையிலே இவை தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். அறிந்து கொள்வதற்கு ஆலயத்துக்கு முன்பாக தயவு செய்து உங்கள் பாத அணிகளை கட்ட வேண்டாம். ஏழி ஓரங்களிலே உங்கள் பாத அணிகளை கட்டி விட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன் நாம் அர்ச்சனை இன்று செய்ய வேண்டும்? சதா அர்ச்சனை, லட்சார்ச்சனை, கோடி அர்ச்சனை என்று நாம அர்ச்சனைகள் சிறப்பு பெறும். இதிலே 10 அர்ச்சனைகளாக 10 அர்ச்சனைகள் என்று நாமங்களாக உச்சரிக்கப்பட்டு செய்வது கோடி அர்ச்சனைக்கு சமாந்தரமாக. ஆகவே இன்று செய்கின்ற அர்ச்சனைக்கு கோடி அர்ச்சனை செய்கின்ற அந்த சமமான உங்களுக்குரிய அருள்வாழ்க்கும் அதற்குரிய பலனும் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைய அர்ச்சனை மிக அவசியமானது. என்னட்ட இருக்காது. என்னட்ட ஆலய குறிக்கோள் கூறியதுபோல் கட்டுரை பாச்சம் எடுப்பவர்கள் அறிவிப்பின் விலக்கை தாண்டி தெற்கு விதிக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அம்பிகையானவள் 2வது விதிக்கு பலம் வர இருக்கின்ற இந்த நேரத்திலே உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்கின்றோம்.
மகிமா 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 ஈசுத்த பசுத்தம் சிவகாமியம் என்கின்ற அஷ்ட சக்திகளும் கேட்கின்ற கேள்விக்கு எம்பெருமாட்டியுடைய உள்ளே இருந்து அவளை ஆர்ப்பரிக்கின்ற அந்த ஆண்டவனை வெளிக்கிடும் பொழுது தோன்றிய மகா கணபதி இதோ எங்கள் விக்கிரங்கள் நீக்குவதற்காக எம்பெருமாட்டிக்கு சமாந்தரமாக இதோ இன்னும் கொஞ்சம் முன்பாக வந்து எம்பெருமாட்டியினுடைய வளம் வந்தது இந்த தேவசேனைக்கு தக்கபலமாக அவன் அருள் பாலிக்க முதல் தேவையை ஏறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவனை வணங்கி இடம்பெடுங்கள். இடமும் வளமாக அவனுக்காய் எம்பெருமான் மகாகணபதிக்கு வணங்கி வளர்ச்சியை பராபரமாய் பயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னியாளர்களா அதிகம உணர்ந்தேக மகோதரராம் அமர்ந்து காக்க உடல் நெற்றியை என்றும் வழங்கியே காதிவர் காக்க உருவம் தம்மைத்தவர்கள் மகோதரர் காக்க கடவுளிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின் வளர்மதன் கசமுதர் காக்க தாளம் கடக்கீழ காக்க நவசி குலம் கிரிசை சுதர் காக்க அணிவாக்கி விநாயகர் தான் காக்க அவினகை துன்புதர் காக்க செஞ்சமி பாஜவாணி காக்க தமிழ் பெருளாதுரங்கடி போல் வளமணி நாசியை சிந்தினாத காக்க ராமரும் முகந்தனை குணேசன் அடி காக்க களம் கணேசர் காக்க வாமம் ஒரு இருதோறும் பயந்து கண்டபூர்வதாக கண்டு காக்க ஏமம் ஒரு மகனை விக்கிர விநாசகன் காக்க இதயம் தன்னித்தோ மகனும் கரணாத காக்க அகத்தினை துவங்கி ஜாரந்த காக்க அக்கம் இரட்டையும் தராதர காக்க பாவம் நீக்கும் விக்கிரகரன் காக்க விலங்கிலிங்கம் வியாழமுடன் காக்க தக்குயம் தன்னை வைக்கிற சுந்தர் காக்க திலகணத்தை உப்பனவன் காக்க ஊர்மை மங்களமூர்த்தி வந்து காக்க தானுடன் தான் மகாமூர்த்தி காக்க இருவரும் ஏகதந்த காக்க வாழ்கிற விக்ரமசாமி காக்க நோயாளர்களுக்கு ஆச்சாரூரர் காக்க விரல் பெருமாத்தர் காக்க கேள்விகள் விநாயகர் காக்க இலக்கினில் சுத்தீசர் காக்க அக்கினில் சித்தீசர் காக்க உமா புத்திரந்த திசை காக்க விக்கு நிலையில் கணேஸ்வர் காக்க விக்கிரோதனை காக்க வாயு கசகல்லன் காக்க திகழ்தீசதக்க நிதிவன் காக்க வடகிழக்கில் ஈசரத்தனை காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவிலும் சாந்தி இரண்டும் காற்று போகையில் விக்கிரகிறது காக்க இறக்காத பூதம் ஏதால போகியிருப்பை இவையாது உயிர்த்திருந்தால் அருள் துயரம் முடிவிலாதவரும் விளங்கு பூவாசாந்து காக்க மதி ஞானம் தவத்தாலும் மானம் மொழி புகழ் மூலமர் சரீரம் மற்றும் பரிவானர் இருந்தாலும் கிரகம் மனைவி மைந்தர்வை நட்பாதி கதியாரும் கலந்து சர்வாயுதர் காக்க வென்று விலங்கவலர் காக்க மரியாதை எல்லாம் நிகழகாக்க என்று இவ்வாறு எதிரை முக்காலமும் மோதி நின்றுவார் இடையூறு வென்றும் கொண்டார் முனிவர்கள் அறிவித்தார் யாரும் மத்தியாண்டவர்கள் பின்னர் வச்சதேகம் ஆகி மண்ணும் மகாகணபதியுடைய துணையோடு எம்பெருமாட்டின் பராசக்தி அஷ்ட திக்குகளுக்கும் இதோ விஜயம் செய்ய வருகிறான் எங்கள் குருவாகிய பாஸ்கர குருக்கள் ரம சித்தராக சிவத்ரி பாஸ்கர குருக்களுடைய தலைமையிலே அஷ்ட திக்குகளுக்கும் குரு பிரம்மாவாக குரு விஷ்ணுவாக குருதேவோ மகேஸ்வரனாக மகேஸ்வரி பரம்பொருளாக எழுந்தருளி சூரிய அனுக்கிரகத்தோடு இதோ ஒழுக்க வந்து கொண்டிருக்கிறார். எல்லா திசைகளிலும் உள்ள பக்தர்கள் இடம் தந்து வளம் சேர்க்கும் வாழ்வுக்காய் இடம் தந்து முதல் வீதி வந்தோம் உள்ளே இரண்டாம் வீதி அதை பராசக்தியானவள் இரண்டாம் வீதியை அபிராமிப்பட்ட கூடிய போல் மணியை அவள் பார்த்து சண்டேஸ்வரி பதம் பெற்ற எம்பெருமாட்டியை அழைத்து வருகிறார்கள். ஆகவே இந்த
செய்வதற்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்போடு கொண்டிருக்கிறோம். முக்கியமான விரத நோன்பை அங்கங்கள் இந்த பூமியிலே பதித்து இங்கே அஷ்டாங்க நமஸ்காரம் என்றும் இந்த வகையிலே பெண்கள் செய்கிற பஞ்சாங்க நமஸ்காரம் என்றும் இருக்கும். இதிலே அதிகமானவர்கள் இந்த விரதத்தை செய்கிறதிலே அஷ்டாங்கத்தையும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரத்தையும் செய்கிறார்கள். இரண்டு அவற்றை பார்த்து அவர்களுக்குரிய இந்த திருக்காரியங்களை செய்வதற்கு இடமளியுங்கள். இங்கே அடி எடுப்பவர்களுக்கும் இடமளிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். இங்கே பெண்கள் அடி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நீங்கள் இடையூறு செய்யாமல் நீக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக எல்லோரும் முன்னோக்கி பொருள்கள் எல்லோரும் இங்கே நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டாம். தயவு செய்து இங்கே அங்கப்பெறுவது செய்பவர்கள் மற்றும் அடி எடுப்பவர்களுக்கு நீங்கள் இடையூறு செய்யாமல் நீக்குமாறு அப்போது கேட்டுக்கொள்கின்றோம். சக்தி என்றும் சக்தியை அருட்சக்தியை மனோன்மணி என்றும் 5 பெரும் கூறுகளாக அம்பிகையை பிரிக்க முடியும். அப்படியான அம்பிகை மதுரையிலே மீனாட்சியாக, காசியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருத்தரவூரிலே அபிராமியாக, திருநெல்வேலியிலே காந்திமதியாக இருந்து அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற அன்பிகை தினம் 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு தேர்தல் வருகின்ற அற்புதமான காட்சி இன்னும் சிறிது நேரத்திலே உங்கள் கண்முன்னே காண இருக்கின்றீர்கள். அந்த அம்பிகை அற்புதமயமான ஆனந்தமயமான அறிவர்களெல்லாம் அங்கத்தையும் ஆணையவர்கள் அற்புதத்தைக்கு வாழ்க்கொண்டு எடுத்து அருளை பெறுவதற்காக அரோகரா அரோகரா என்பதை கோஷத்தோடு வெளிநாட்டில் 2வது இந்தியாவில் என்ற காட்சி உங்கள் கண்முன்னே இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா வகையான ஆலோசனைகளும் எங்களுடைய ஜீவன் வளவனுடைய சீரான குழந்தை வரும். அந்த நேரத்திலே அறிவுறுத்தல்களை தயவு கூர்ந்து செல்வதற்கும் அதற்கு ஏதுவாக நடந்தால் இங்கு நெரிசல் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆம், தொடருங்கள். இன்றைய தினம் கம்பை காமாட்சி ஆலயத்தின் 33வது காவிரி எப்போதுக்கு தண்ணீர் தாண்டி
இருக்குமாறு அன்புடன் அம்பிகை அடியார்களே, உங்களின் வேண்டுகோளை மூலஸ்தானத்துக்குள்ள அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனைகளை செய்து உங்களின் காணிக்கைகளை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரூபன், இங்கே இந்த பிரதான வாயில் பகுதியிலே ஏராளமானவர்கள் நின்று கதைக்கிறார்கள். ஆகவே ஆலயத்திற்கு வருவதற்கு அது வெறும் தருணமாக இருக்கிறது. கோபுரத்தை பார்த்து கொண்டே இறைவனுடைய அருளை வேண்டி வருவதற்கு கோபுரத்தை பார்ப்பதற்கு முன்பு மக்களுடைய புடரியையும் முகத்தையும் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் அது மிக பாவமானது. ஆகவே இந்த பிரதான வாயிலே இருப்பவர்கள் பொதுவாக கோபுரத்தை பார்த்து நடந்து கொண்டே இருங்கள். நடுவே நீங்கள் நின்று நிதானித்து பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆலயத்தினுடைய பிரதான வாயிலுடைய 2 பக்கத்திலும் ஒரு இடம் இப்பொழுது சட்ட பார்வைக்கு உட்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு உரியவர்களை தயவு செய்து விரைந்து வாருங்கள், இல்லையே அவற்றினை கையகப்படுத்தி அப்புறப்படுத்த வேண்டிய நிலைக்கு அரசு அதிகாரிகள் தள்ளப்படுவார்கள். ஆகவே ஆலய நிர்வாகம் அந்த அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த விஷயங்களை அறியாமல் இருக்கக்கூடும். தயவு செய்து நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெறாதவர்கள் இந்த கடைகளை அப்புறப்படுத்துங்கள், இல்லையே இவரிடமிருந்து அதை உரிய முறையிலே ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறும் ஆலய நிர்வாகம் வேண்டியிருக்கிறது. தயவு கூர்ந்து இந்த விடயத்தை மிக கவனமாக கேட்டு இவ்வகையாக இந்த தரிப்பிடங்களிலே கடை வைத்தல், பாதைகளிலே அனுமதியற்ற வகையிலே வர்த்தகம் செய்தல் என்பது சட்ட ரீதியாக தண்டிக்கப்படும் என்கின்றதையும் இன்றைய அரசு உத்தியோகர்கள் கண்டிப்பாக. ஆகவே இந்த திருப்பூஜைக்கு இடையூறு இல்லாத வகையிலே இந்த விடயங்களிலே அக்கறை செலுத்துமாறும் தாழ்வன்பாக ஆலய நிர்வாகம் வேண்டி நிற்கிறது. நன்றி. ஆம், ஒரு இடத்திலே ஒரு மகளுந்து அல்லது ஒரு காரிலே பொருட்களை அப்படியே பரப்பி வைத்துவிட்டு அவரை காணவில்லை. அவரை காணாத பட்சத்தில் அந்த பொருட்கள் கையகப்படுத்த வந்து விட்டார்கள். நன்றி நன்றி. உரியவர்கள் வந்து அவற்றை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இவ்வகையான செயற்பாடுகள் எங்களுடைய திருப்பூஜைக்கு இடையூறாக இருக்கும். ஆகவே பூஜையினுடைய ஒவ்வொரு விடயமும் எம்பெருமாட்டி பற்றி சிந்திக்கவும் வழிபடவும் இடந்தாருங்கள். இந்த லௌகீக விடயங்கள் இதையும் இதில் ஏற்படுத்தாத வகையிலே திருப்பூஜையிலே பங்கேற்பவர்கள் பங்களிக்க வேண்டும் என்பதை நாம் வினயமாக வேண்டுகிறோம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்கட்டும். ஓம் தேங்காய் உடைப்பவர்கள் கவனமாக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் தேங்காய்களை உடைத்து அதை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நெரிசலான நேரங்களில் தன்னுடைய உடைமைகள் அம்பிகை அடியார்களே, தாச்சம்பூர் கத்தூரச்சட்டி எடுப்பவர்கள் தயவு செய்து நீருக்கு முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். 2வது வீதியில் நெரிசல்களாக இருக்கின்றபடியினால் பால்சம்பூர் கத்தூரச்சட்டி எடுக்கின்ற நேர்த்திக்காரர்கள் ரதத்திற்கு முன்பாக வந்து நின்று தங்களுடைய நேர்த்திகளை ஆரம்பிக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நெரிசல்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அம்பிகையானவள் ரதத்திலே ஆரோகணிக்க இருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்திலே மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது. அழகான இந்த காட்சியிலே அம்பிகை அழகாக ஆரோகணிக்கின்ற இந்த நேரத்திலே அடியாளாகிய நீங்களும் ஒத்துழைக்கின்ற போதுதான் எம்பிராட்டிகளுடைய இந்த தேர்த்தி விழா மிகவும் சிறப்பாக அமையும். எனவே அடியார்களாகிய நீங்கள் தயவு செய்து ஒத்துழைத்து அம்பிகையுடைய இந்த தேர்ப்பவனிக்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டிருக்கின்றோம். மகா சன்னிதானம் நம் காமாட்சி அம்பிகை அருள் சுரக்கும் இந்த உஷ்ணமாக உள்ளதை புரிந்து கொண்டு எங்கு தீர்த்தம் வழங்குவது போல இங்கே தண்ணீர் பகுதியிலே போதுமான அளவுக்கு தாகசாந்திக்கு உங்களுக்கு ஏற்பாடாக இருக்கும். ஆகவே இந்த புண்ணிய நிகழ்விலே நீங்கள் அதை புண்ணிய பிரசாதமாக இந்த வெயிலுக்கு ஏற்ற வகையிலே பல வாங்குகள் அங்கே தயாரிக்கப்பட்டு உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றை அருந்தி தாகசாந்தி செய்து கொள்ளுங்கள். விமானத்தில் பறக்கும் பொழுது உணவும் குடிக்கவும் வந்து
சமநிலைப்படுத்துவது போல சமநிலை இல்லாத நேரங்களில் எல்லாம் உணவே மருந்தாகி உங்களை சமநிலைப்படுத்தும். இவ்வகையிலே உள்ள தீர்த்தத்தையும் அன்னதானத்தையும் ஆலயங்களிலே நாங்கள் முன்னோடிகள். இந்த காமாட்சி அம்பாள் திவ்ய சந்நிதியில பல வருஷங்களாக தேர் உற்சவம் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடங்கள்ல இருந்து இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் பல இடங்கள்ல இருந்து இந்த ரதோத்சவம் இந்த தேர் உற்சவத்துல கலந்துண்டு அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாயிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு உற்சவம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். உங்கள் எல்லோருடைய இந்த பகவத் பக்தி தர்மஸ்ரத்தை இதெல்லாமே ரொம்ப பிரசம்சனீயமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கு. அதே மாதிரி இந்த சந்நிதியிலே அம்பாள் கோவில்ல ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ஒரு மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணி அந்த மூர்த்திக்கும் பூஜை நன்றாக பண்ணிட்டு இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். அம்பாள் சந்நிதியில இருக்கக்கூடிய இந்த அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் இருக்கார், இவர் ரெண்டு பேருக்கும் என்னென்ன தெரியுமோ அதெல்லாமே அவருக்கு தெரியும். அதுக்கும் மேல இருக்கக்கூடிய விஷயங்களும் அவருக்கு தெரியும். அப்ப அவரை பத்தி நாம் என்ன சொல்லுவோம், இவர் ரெண்டு பேரோட அவர் இன்னும் பெரிய பண்டிதர் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு இன்னும் ஜாஸ்தி மதிப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் மாதிரி இருப்பார். அப்ப அவரை பார்த்தா இவரோட அவர் பெரிய பண்டிதர், அவர்கிட்ட பெரிய பண்டிதர், அவர்கிட்ட பெரிய பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட பெரிய அவர்கிட்ட பெரிய அவருக்கு என்ன தெரியுமோ, அவர் என்ன லோகத்துக்கு உபதேசம் பண்ணிட்டாரோ அதுக்கு மேலே ஒரு விஷயம், அதுதான் கடைசி. அதுக்கு மேலே நாம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் அப்பேற்பட்ட ஒரு அந்த ஒரு ஞானத்தை தான் சொல்லிட்டார்.
திரும்ப
Thank you.
சுந்தரியே போற்றி, அப்பர் பிணிமருந்தே போற்றி, அமுத நாயகியே போற்றி, அரங்கவ நாயகியே போற்றி, கல்யாண சுந்தரியே போற்றி, கனகமணி குன்றையே போற்றி, கத்தின் அரசியே போற்றி, கருணையூற்றே போற்றி, கல்விக்கு வித்தே போற்றி, கனகாம்பிகையே போற்றி. அனுபவாக இப்போது வெளியேறிக் கொண்டிருக்கின்றது.